தெய்வத்துடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நிகழ்கால ரட்சிப்புல எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்கள், இருக்கக்கூடாத காரியங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து இன்னும் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். 20வது வசனம், வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க டைரக்டாவே சொல்றாரு. வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், அவங்களுடைய நீதி என்ன? வேதத்தை நன்றா படித்திருப்பாங்க, வேதத்தை ஜனங்களுக்கு போதிப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க, தசமபாகம் காணிக்க கொடுப்பாங்க, மோசேயுடைய 10 கட்டளைகளை பின்பற்றுவாங்க. இது வேத பாரகர் பரிசேயருடைய நீதி. அதிலும் எங்களுடைய நீதி அதிகமாய் இருக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் சொல்றாரு. இங்க இவங்களை பார்த்தா அவங்க ஒரு படிப்பிக்கிறவங்க, சொல்லி கொடுக்கிறவங்க அப்படித்தான் இருப்பாங்க ஒழிய அந்த வசனத்துல வாழுகிறவங்களா, உணர்வடைகிறவங்களா, அதன்படி தேவன் விரும்புகிற காரியங்களின் செய்கிறவங்களாக இவங்க இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, நீங்க கடினமான காரியங்களை எல்லாம் ஜனங்கள்ல போடுறீங்க, ஆனா நீங்க அது ஒரு உங்களுடைய ஒரு சுண்டு விரலால கூட நீங்க அதை செய்கிறது கிடையாது என்பதாக ஆண்டவர் சொல்றார். இங்கே ஆண்டவர் என்ன, அவங்களுடைய நீதியிலும் எங்கள் நீதி என்ன அதிகமா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்றால், சொல்லுகிறது மட்டுமல்ல, வேதத்தை படிக்கிறது மட்டுமல்ல, அதன்படி உணர்வடைந்து வாழ வேண்டும், அது வாழ்க்கையில வர வேண்டும், அதன்படி காரியங்களை செய்ய வேண்டும், நடக்க வேண்டும் என்பதாக என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதான் வேத பாரகர். நீ எவ்வளவு பிரசங்கம் பண்ணினாலும் பிரயோஜனம் கிடையாது. அந்த படிக்கிற வார்த்தையில, அந்த பிரசங்கத்துல, அதுல நீ வாழுகிறவனாய் இருக்கணும், அதன்படி செய்கிறவனாய் இருக்கணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் போதித்தார், வேதத்தை கற்றுக் கொடுத்தார், பரலோக ராஜ்யத்தை குறித்து காரியங்களை சொன்னாரு. அவர் சொன்னது மட்டுமல்ல, அதன்படி அவர் வாழ்ந்தார், செய்தார், காரியங்களை செய்தார். அவர் தான் செய்யாதது ஒன்றையும் ஜனங்களுக்கு அவர் சொல்லல. அவர் செய்ததை அவர் சொன்னார். அப்போஸ்தலர் தாங்க செய்ததை சொன்னாங்க, பவுல் தாங்க செய்ததை சொன்னாரு. அப்படியாக வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறது, வேதத்தை போதிக்கிறது, ஊழியங்கள் செய்கிறது, இதெல்லாம் ஆண்டவர் மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல தெளிவா சொல்றாரு. அது செய்தா மட்டுமில்ல, அதன்படி வாழணும். அந்த வார்த்தை, அந்த வேதம், அந்த சத்தியம், அந்த ஜீவன் எங்களுடைய வாழ்க்கையில கிரிய செய்யணும். விசுவாசித்தா மட்டும் காணாது, விசுவாசத்தினால கிரியை நடக்கணும், வாழணும். அப்ப ஆண்டவர் இந்த நாள்ல எங்கள் மத்தியில அதைத்தான் எதிர்பார்க்கிறாரு. வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறது நல்லது, படிக்கிறது நல்லது, தியானிக்கிறது நல்லது, எல்லாவற்றுக்கு மேலாய் அதை கற்றுக்கொண்டதன்படி வாழ வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி வாழும் போதுதான் அங்க நித்தியத்துக்குள்ள பரலோகத்துல போய் சேர முடியும் என்பதை தெளிவாக தேவன் இங்கே சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலும் ஊழியங்களை செய்ய பிரயாசப்படுகிறோம், போதனைகளை செய்ய பிரயாசப்படுகிறோம், ஆண்டவருக்காக காரியங்களை செய்ய பிரயாசப்படுகிறோம். நல்லது. முதலாவது எங்களுடைய வாழ்க்கை அதன்படி இருக்க பிரயாசப்பட வேண்டும், வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்து ஊழியங்களை செய்யும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அந்த நிகழ்கால ரட்சிப்புல நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை நாங்க வாழ முடியும், தேவ சமூகத்துல போய் சேர முடியும். ஆவியானவர் தொடர்ந்து என்னையும் உங்களையும் இப்படியான ஒரு வாழ்க்கைக்கு நேராய் வழி நடத்துவாராக. ஆமென்.